பார்க்க போகிற 10 and 11 சம் தான் பார்க்க போகிறோம். நம்ம என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தப்போ கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட், மீன் வேல்யூ, வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க மொதல் கொஸ்டினுக்கு. ஸோ இதை சால்வ் பண்ணாலே நமக்கு ஒரு ஆன்சர் வரும். இந்த 2 ஈக்குவேஷன் அவங்க கொடுத்துருக்காங்கல்ல, அதை சால்வ் பண்ணாலே நமக்கு ஒரு ஆன்சர் டைரெக்டாக கொடுக்கும். இந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணாலே நமக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கும். அதுதான் மீன் வேல்யூ. ஓகே, மீன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்துனா கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட். அதுக்கு எப்படின்னா ஈக்குவேஷன் எடுத்து எழுதிடணும். இப்போ பி ஆஃப் எக்ஸ் ஒய் வேணும்னா எக்ஸை வச்சுட்டு மீது எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஓகே, 1x தான் இருக்கணும் ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ இருக்கிறப்போ ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் தான் பிஎக்ஸ்ஒய். அவ்வளோதான், சிம்பிள். அதே மாதிரி இப்போ பி ஒய்எக்ஸ் வேணும்னா ஒரே ஈக்குவேஷன் இருக்கக்கூடாது, வேற வேற ஈக்குவேஷன் இருக்கும். ஓகே, இந்த ஈக்குவேஷன் நான் இப்போ எடுத்துருக்கேன். ஒரே ஈக்குவேஷன் ரெண்டுக்குமே எடுத்துடக்கூடாது, தப்பு. இப்போ பி ஒய்எக்ஸ் வேணும்னா ஒய்யை மட்டும் வச்சுட்டு மீது எல்லாத்துக்கும் ரீஅரேஞ்ச் பண்ணணும், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். அவ்வளோதான். கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து பிஎக்ஸ்ஒய்யும் ஒய்எக்ஸையும் ரூட்டுக்குள்ளே போட்டு பண்ணுறது. ஓகே, அடுத்து மூணாவது என்ன கேட்டிருந்தாங்க அவங்க, வேரியன்ஸ் கேட்டிருந்தாங்க. வேரியன்ஸோட ஃபார்முலா என்னன்னா வேரியன்ஸ் ஈக்குவல் டு ஸ்டிக்மா ஸ்கொயர். ஓகே, வேரியன்ஸ் ஈக்குவல் டு ஸ்டிக்மா ஸ்கொயர். இதுதான் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, வேரியன்ஸ் ஆஃப் ஒய் கேட்குறாங்க. ஓகே, வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் என்னது 9 கொடுத்துருக்காங்க, வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் 9. இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம எவாலுவேட் பண்ண போகிறோம். பி ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு லாம்டா ஆஃப் சிக்மா ஆஃப் ஒய் பை சிக்மா ஆஃப் எக்ஸ். ஓகே, இப்போ வேரியன்ஸ்னா என்னது, சிக்மா எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9னா சிக்மா ஈக்குவல் டு 3. அப்போ இங்கே 3 போட்டுடலாம். இது ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூ 6, ஆல்ரெடி இந்த மேலே 0.6, இது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்போது ஸ்டிக்மா ஒய் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நமக்கு கொஸ்டினில் கேட்டது என்னது, வேரியன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து இதை வந்து ஆன்சர் ஸ்கொயர் பண்ணோம்னா அதான் வேரியன்ஸ். அவ்வளோதான். இது அதேமாரி தான். இதை ரெண்டையும் சால்வ் பண்ணோம்னா ஒரு ஆன்சர் வந்துடும், அதுதான் மீன். இப்போ என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, ரெண்டாவதுல என்ன கேட்டிருக்காங்க, மீன் வேல்யூஸ் கேட்டிருக்காங்க, கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட், வேரியன்ஸ். வேரியன்ஸ் ஆஃப் ஒய் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, வேரியன்ஸ் கொடுக்கல, ஸ்டிக்மா ஆஃப் 4 கொடுத்து, சிக்மா ஆஃப் எக்ஸ் 4 கொடுத்துட்டாங்க. அப்போ என்னன்னா இந்த சிக்மா ஆஃப் எக்ஸுக்கு 4 கொடுத்துட்டாங்க. இது நம்ம ரெண்டும் கண்டுபிடிச்சிருவோம். இதை ஸ்கொயர் பண்ணி விட்டோம்னா வேரியன்ஸ் கிடைச்சிரும். அவங்க வேரியன்ஸ் தான் கேட்குறாங்க. ஓகே, வாங்க சம் பார்க்கணும். இப்போ வந்து அதான், இப்போ பி ஆஃப் எக்ஸ் ஒய் வேணும்னா எக்ஸ் வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்து அரேஞ்ச் பண்ணிடணும், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்கணும். அதே மாதிரி அடுத்த ஈக்குவேஷன் எடுத்து பி ஒய்எக்ஸ் வேணும்னா ஒய்யை மட்டும் வச்சுட்டு மீது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடணும், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்கணும். அடுத்து இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் கிடச்சிடும். ஓகே, அவ்வளோதான். அடுத்து வந்து இந்த வேரியன்ஸ்க்குரிய ஃபார்முலா இந்த இருக்கு. இதில் கிவன் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க 4ன்னு. அப்போ இங்கே 4 போட்டுருவோம். இங்கே ஆரோட 0.73 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது. பிஎக்ஸ்ஒய் வந்து 4/3. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் போட்டோம்னா ஆன்சர்.